வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பும் மீன் வறுவலும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மீனை நம்ம நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குறதுக்காக நைஃப் வச்சு இப்படி கீறி விட்டுருக்கோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூளை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும். அப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இப்போது தக்காளி, வெங்காயம், குண்டு மிளகு, சோம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். கூடவே அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கரண்டியில் 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலை. இப்போது தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மீன் எடுத்து அதில் மசாலா நம்ம தடவ போகிறோம். நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அந்த கீரி விட்டுருக்கிறதுக்கு உள்ளே போகிற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஃபிஷ் அதில் ப்ளேஸ் பண்ணுறோம். டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஃபிஷ் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போது பொறுமையாக திருப்பி போட போகிறோம். மெதுவாக பார்த்து திருப்பி போடணும், இல்லைன்னா எண்ணெய் மேலே தெரிச்சிடும். மெதுவாக திருப்பி போடணும். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். டேஸ்டியான சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். அடுத்து மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். அதை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பில் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வைக்கிறோம். ஒரு 2லேருந்து ஒரு 3 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கிறோம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் ஆட் பண்ணுறோம். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்கினா கூட நல்லா
சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா ஆயிலெலாம் வெளில பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஆயில் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இது நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற மிளகாப்பொடி. இதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த மசாலாவெல்லாம் ஒரு வதக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை ஸ்மெல்லாம் போகும். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் போட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சங்கரா மீனை 1 by 1 இதில் போடலாம். இது பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போது இதை நம்ம இப்படி எடுத்து குளிக்க விடுறோம். கரண்டிலாம் போட்டோம்னா மீன் உடஞ்சிரும். டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. டேஸ்டியான மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.